அஜந்தா கேவ்ஸ், அஜந்தா குகைகள் எங்கே இருக்குது அப்படின்னா மகாராஷ்டிரா ஸ்டேட்டில் இருக்குது. இந்த அஜந்தா குகைகள் வந்து யுனெஸ்கோ வேர்ல்டு ஹெரிட்டேஜ் சைட் அப்படின்னு சொல்லிட்டு பேர் வாங்கியிருக்கு. அதாவது யுனெஸ்கோ உலக பாரம்பரிய தளம் அப்படின்னு சொல்லிட்டு பேர் வாங்கியிருக்கு. இது அஜந்தா குகைகள். நெக்ஸ்ட்டு அக்பர் ஸ்டோம், அக்பரோட கல்லறை எங்கே இருக்குது அப்படின்னா ஆக்ரா, உத்தரப்பிரதேஷ், யூபியில் இருக்குது. ஸ்பெசிஃபிக்காக எந்த இடத்துல இருக்குது அப்படின்னா சிக்கந்திரா அப்படிங்கிற இடத்துல இருக்குது. எது அக்பரோட கல்லறை. அமர்நாத் கேவ், அமர்நாத் குகைகள் எங்கே இருக்குது அப்படின்னா காஷ்மீரில் அமர்நாத் குகைகள் இருக்குது, காஷ்மீரில். ஆம்பர் பேலஸ், ஆம்பர் கோட்டை எங்கே இருக்குது அப்படின்னா ஜெய்ப்பூர், ராஜஸ்தானில் இருக்குது. ராஜஸ்தானில் ஜெய்ப்பூரில் இருக்குது. இது யார் கட்டினா அப்படின்னா மான்சிங் ஒன், அதாவது முதலாம் மான்சிங் தான் இந்த ஆம்பர் பேலஸ் கட்டியிருக்காரு. எந்த வருஷம்னா 1592 இந்த ஆம்பர் பேலஸ் கட்டியிருக்காரு. ஆனந்த பவன், இது வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கொஷின். இந்த ஆனந்த பவனுங்கிறது வந்து அடையார் ஆனந்த பவன் கிடையாது. இந்த ஆனந்த பவன் வந்து யார் கட்டினானா மோதிலால் நேரு கட்டியிருக்காரு, அதாவது நேருவோட அப்பா கட்டியிருக்காரு. இந்த ஆனந்த பவன் எதுக்குன்னா நேருவோட ஃபேமிலிலாம் இருக்காங்கள்ல அவங்களாம் தங்குறதுக்காக இந்த ஆனந்த பவன் கட்டியிருக்காரு. யார்? மோதிலால் நேரு. எந்த வருஷம்? 1930 கட்டியிருக்காரு. எங்கே இருக்குது அப்படின்னா அலகாபாத், யூபியில் இருக்குது. அலகாபாத் உத்தரப்பிரதேஷில் இருக்குது. நெக்ஸ்ட்டு பக்ரா டேம். பக்ரா டேம்னா பக்ரானங்கல் அணைன்னு சொல்லுவாங்கள்ல, அதுதான் இது. இது எங்கே இருக்குது அப்படின்னா பிலாஸ்பூர், ஹிமாச்சல் பிரதேஷில் இந்த பக்ரானங்கல் டேம் இருக்குது, பக்ரானங்கல் அணை. பிர்லா பிளானிட்டோரியம், பிர்லா பிளானிட்டோரியம் எங்கே இருக்குது அப்படின்னா கொல்கத்தாவில், வெஸ்ட் பெங்காலில் இருக்குது. இது வந்து எந்த வருஷம் கட்டியிருக்காங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா 1963 கட்டியிருக்காங்க. இது வந்து யார் வந்து ஓப்பன் பண்ணா அப்படின்னா ஜவஹர்லால் நேரு தான் வந்து இந்த பிர்லா பிளானிட்டோரியம் வந்து ஓப்பன் பண்ணியிருக்காரு. இது ரொம்ப பழமையான பிளானிட்டோரியம்னு சொல்லாங்க. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான கொஷின்ஸ்க்கு சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க.